பாருங்க, ஒரு சிந்தனையை உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். அந்த சிந்தனையால் நம்முடைய வாழ்க்கை எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகுது பாருங்க. எல்லா சொல்லுக்கும் பொருள் உண்டு. தொல்காப்பியன் சொல்லுகிறான், எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. பொருளற்ற சொல் இல்லை. என்ன சொல் சொன்னாலும் அதுக்குள்ள ஒரு பொருள் இருக்குது. அப்படி பொருள் இருந்தால்தான் அது சொல். இப்போ வீரம் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. எனக்கு பல நேரங்கள்ல நாம சொல்லி கொடுக்கிறதே இல்ல குழந்தைகளுக்கு, எது வீரம் எது வன்முறை. பல நேரங்கள்ல நமக்கு தெரியல யார் வீரர்கள் யார் வன்முறையாளர்கள். நான் ஒரு வீரனை உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு போறேன். எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய புத்தக பதிப்பு நிறுவனத்தில் ஒருவர் புத்தகத்தை பதிப்பு செய்யறதுக்கு வந்தார். அவர் பேர் பீர் முகமது. அவர் மலேசியாக்காரர், ரோட் கான்ட்ராக்டர். உங்களுக்கு ஒரு கூடுதல் தகவல் கொடுக்கிறேன். உலகத்திலேயே ரோட் ரொம்ப சூப்பரா போடுறவங்க யாருன்னா மலேசியன்ஸ். நம்ம ஊர்லயும் அவங்களுக்கு தான் நிறைய கான்ட்ராக்ட். அங்க யார் போடுறான்னா தமிழர்கள். நம்மளை வச்சுதான் அவன் போடுறான். சும்மா சொன்னான் பாரதி, மண்வெட்டி கூலி தின்னலாச்சே, எங்கள் வாழ்வழியும் வேல்வழியும் போச்சே, பின்முட்டி நின்ற புகழ் போச்சே, இந்த மேதினியர் கெட்ட பெயராச்சே, நானிலக வில்லினோடு தூணி நல்ல நாதமிகு சங்கொலியும் பேணி பூனிலகத்தின் கதையும் கொண்டு நாங்கள் போர் செய்த காலமெல்லாம் பண்டு, ஏழை எளியவர் வீட்டில் இந்த ஈன வயிறுபடும் பாட்டில் கோழை எலிகளெனவே பொருள் கொண்டு வந்து சொல்ல கொதிக்குதடா நெஞ்சம், வெறும் சோற்றுக்கோ வந்தது இந்த பஞ்சம். நம்ம ஆட்கள் தான். எனக்கு ரொம்ப ஆசை இந்த சங்க இலக்கியம் படிக்கிறதுக்கு. ஏன் தெரியுமா? அராபியர்களையும் கிரேக்கர்களையும் கையில லாந்தர் பிடிச்சுக்கிட்டு வேலைக்கு வச்சிருந்த பரம்பரை நாம. அப்படின்னு பிடிக்கிறதுனால நான் சங்க இலக்கியம் படிக்கிறேன். ஆனால் இன்றைக்கு போகின்ற போக்கில் எல்லாம் நம்முடைய இனம், அவனு சொல்றேங்க, காலம் மிக நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் உள்ளுணர்வு பெற்று நம்முடைய சுய தமிழ் அடையாளத்தை மிக சூட்சுமமான முறையில் நிறுவுவதற்கான காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. விழிப்போடு இருந்தால் அடையாளம் தக்க வைக்கப்படும், இல்லை என்றால் சூறையாடப்படும். மிக நுட்பமாக நான் இதை பேசுகிறேன். இவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கை. வீரம்ங்கிறது என்னன்னு சொல்றேன். இந்த பீர் முகமது என்ன பண்றார், ஆஸ்திரேலியா கண்டம்னு ஒரு புத்தகம் எழுதுறாருங்க. அந்த புத்தகம் போடுறதுக்காக எங்களுக்கு நான் தான் ப்ரூஃப் ரீடிங் பாக்குறேன். ப்ரூஃப் ரீடிங்ல எனக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குது. என் மனசு, நான் தூங்கல. யாரோ சொன்னாங்க அது தூங்க முடியாதுங்க. நான் சுந்தரராமசாமி ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் படிச்சுட்டு 38 மணி நேரங்க என்னால இயங்க முடியல. நான் நேரத்தை குறிச்சேன். அண்ணா கருணி நான் படிச்சேன், டால்ஸ்டாய். இது 3-4 நாள் கடந்துச்சுங்க, போகலைங்க. அப்படியே ஹேங் ஓவர்லயே சுத்திட்டு இருந்தோம். நமக்கு ஹேங் ஓவர்னா வேற. உலகத்திலேயே சூப்பரான வீரன் நெப்போலியன். நாம எதுக்கு பேர் வச்சிருக்கோம் பாரு. அவன் தன்னுணர்வு பெற்ற ஒரு சூப்பரான வீரங்க. அவன் இத்தனூண்டு தான் இருப்பான், 4 அடி. நான் பாரிஸ் நகரத்துல பார்த்தேன், இந்த வர்சைல் பார்க் போய் பார்த்தேன், அவனுடைய பேலஸ போய் பார்த்தேன். அவர் எழுதுறார், அவர் ரோட் கான்ட்ராக்டாக போயிருக்கிறார் ஆஸ்திரேலியாவுக்கு. அந்த வழியில நான் வீரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள். வீரம்னா அதுதாங்க. இன்னைக்கு நமக்கு வீரம்னால என்னன்னு இல்ல. ஏன்னா தெருவுலயே குழந்தைங்க விளையாடுறது இல்லைங்க. ஐயா பெரியவர் தான் சொன்னாரு, 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தா கூப்பிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருவாங்க, உள்ள நுழைஞ்சி சண்டையை நிறுத்த மாட்டோம். வள்ளலார் தான் ஞாபகம் வராரு, தடித்த ஒரு மகனை தந்தை அடிப்பின் தாய் உடன் அணைப்பள் பிடித்தொரு தந்தை அணைப்பன். என்ன அர்த்தம்? தப்பு செஞ்ச ஒரு பையனை அப்பா போட்டு அடிச்சாருன்னா அம்மா உடனே அணைச்சிப்பாளாம். ஏன்னா தாய் மனசு கூட ஒரு 2 அடி இவன் மேல பட்டாலும் பரவாயில்ல, பிள்ளைய காப்பாத்துவா. அம்மா அடிச்சான்னு வச்சுக்கோங்க, அப்பா என்ன பண்ணாரு, முதல்ல அம்மாவை பிடிச்சுப்பாராம், அப்புறமா பையனை காப்பாத்துவாராம். அப்படிங்கிறாரு வள்ளலார். 2 பேர் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா உள்ள நுழைஞ்சோம்னா, ஒண்ணு ரொம்ப வீரனா இருந்தீங்கன்னா அடிக்கிறவன் கைய பிடிச்சிட்டு அடி வாங்குறவன காப்பாத்திரலாம். இல்லன்னா நாமளும் சேர்ந்து ஒரு 2 அடி வாங்கி குழந்தையை காப்பாத்தலாம். இந்த குணமே இல்லாம படிச்ச இன்னைக்கு தெருவில் இருக்கக்கூடிய சண்டைகளை நிறுத்துகின்றவர்கள் யார்? எனக்கு என்னன்னு கடந்து போயிருமே. ஒருத்தன் கீழே விழுந்த ஒருத்தனை பார்த்துட்டு சோடா சோடா சோடானா சோடா கொண்டு வந்து கொடுத்த உடனே அவன் குடிக்கிறான். எனக்கு ரத்தத்தை பார்த்தா படபடப்பா ஆயிடும். என்னங்க இது? இங்கேதான் மானுடத்தை பற்றி பேச வேண்டியதாகிறது. அவர் ரோட் கான்ட்ராக்டரா போய் நிக்கிறாரு. அப்படி நிற்கின்ற பொழுது சாயந்தரம் 5 மணி ஆயிடுது. வண்டி கூப்பிடத்துக்கு வரல, இருள் சூழுது.
வேற வண்டியே வராதுங்கிற மாதிரியான சர்வீஸ் லைன். என்ன பண்றதுன்னு மெயின் ரோடுக்கு போய் நிக்கிறார். பொட்டல் காடா இருக்குது. அது எப்போவாவது ஒரு வண்டி வருது, இவரை கடந்து 2-3 வண்டி போகுது. ஒரு ஜீப் வருதுங்க. என் வாழ்க்கையை மாற்றிய ஒரு விஷயம். இளைஞர்களே, நீங்கள் நிச்சயமாக இதை மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் வீரம் என்றால் என்ன என்பதனை குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய சூழல் இன்றைக்கு வந்திருக்கிறது. அவர் சொல்றார், ஒரு வண்டி வருது, நிறுத்துறார். அவன் நிறுத்துறான். பெரிய விஷயங்க அது. ரோட் கிராஸ் பண்ணும்போதே நிறுத்த மாட்டேங்கிறானே, கூட்டிட்டு போவா நிறுத்துவான். நான் வெளிநாடுகளுக்கு போகும்போது ரோட் கிராஸ் பண்ணும்போது அவன் நிறுத்துவாங்க. நீங்க போயிட்டு திரும்பி அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லலன்னா ஒரு ஹார்ன் அடிச்சுட்டு போவான். ஹார்ன் அடிக்கிறது நம்மள திட்டுறது. உனக்காக நிறுத்தினா ஒரு நன்றி சொல்ல மாட்டியா? அவங்க நன்றியையும் எதிர்பார்க்கிறாங்க, ஒழுக்கமாகவும் இருக்கிறார்கள். வெளிநாட்டுக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசமே அதுதான். நான் யோசிச்சு பாக்குறேங்க. இவர் சொல்றார், நான் நிக்கிறேன், எனக்கு ஒரு ஜீப் வருது, கையை காட்டுறேன், நிறுத்துறான். அவன் முன்னால உட்கார்ந்து இருக்கான். நான் சொல்றேன், என்ன கூட்டிட்டு போ, டைம் ஆயிடுச்சு. அவன் சொல்றான், இல்ல நான் அவசரமா போயிட்டு இருக்கேன், என்னால நிறுத்த முடியாது. நீ சொல்றது 5 கிலோமீட்டருக்கு, போயிட்டு வரதுக்கு 5-10 கிலோமீட்டர், நான் ரொம்ப அவசரத்துல இருக்கு. நீ போயிட்டனா நான் செத்துருவேன், என்ன கூட்டிட்டு போறதுக்கு யாரும் இல்ல. சரி ஏறுன்ட்டான். போய் டிராப் பண்றான். டிராப் பண்ணிட்டு அவன் யூ டர்ன் அடிக்கிறாங்க வண்டிய. அப்ப அவன் மேல போட்டிருந்த சால்வை விலகுதான் அவன் பின்னால உட்கார சொல்லியிருக்கான். சால்வை விலகுதுங்க. விலகுனாதான் தெரியுது அவன் கை வெட்டுப்பட்டு இருக்கு. அவன் அந்த கை மடியில இருக்குங்க. அவன் ஒரு ராணுவ வீரன். அவன் ஒரு ஆக்சிடென்ட்ல கை இழந்துட்டு வேற யாரும் இல்லாததுனால வண்டி எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தாங்க. போனவன் யாரோ ஒருவன், தன்னுடைய தேசத்திற்கு உதவி செய்வதற்காக வந்த யாரோ ஒருவன் கேட்கிறான், நீ விட்டுட்டு போனா நான் செத்துருவேன். உடனே தான் செத்தாலும் பரவாயில்லன்னு கூட்டிட்டு போய் டிராப் பண்ணிட்டு போனால அவன் வீரன். அவன் வீரன். அலியார் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு பற்றி ஒரு கதை வரும். அவர் என்ன பண்றார், ஒரு நாள் குதிரையில சண்டை போட்டுட்டு இருக்கிறார். முன்னால இருக்கிற யூதன் குதிரையில சண்டை போட்டுட்டு இருக்கிறான். அந்த குதிரை அவர் கையில இருக்கிற வாளுக்கு பேர் துல்பஹரா. அது இந்த பக்கமும் வெட்டும், இந்த பக்கமும் வெட்டும். அவர் துல்துல்ங்கிற குதிரையில இருக்கார். துல்துல் குதிரையில துல்பஹராவோட உட்கார்ந்து சண்டை போட்டு இருக்கிறார். இன்னைக்கு கூட முஸ்லிம்களில் பல பேர் இந்த வஹாபி தௌஹீத் எல்லாம் விட்டுட்டு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொருளை தூக்குனீங்க, யா அலின்னு தான் தூக்குவாங்க. அலினாலே பலுவானவர்னு பேர். அவர் பேர்ல எல்லாம் கைக்குள்ள வந்துரும் சொல்லிட்டு நம்புவார்கள் இன்றைக்கும். அவர் பேரை சொல்லி எது வேணாலும் தள்ளுவாங்க. நீங்க நம்ம இந்து தர்மத்துல அனுமனையோ அல்லது பீமனையோ சொல்லுவது போல் அலிய சொல்லுவாங்க. அலி வீரன், பெரிய வீரன். ஏன் அந்த ஆள் வீரன்ற பேர் வாங்கினார்? நீங்க மத கருத்துக்கள் அதெல்லாம் நான் எப்படி ராமனை பேசுகிறேனோ அதே போல் தான் பேசுகிறேன். மனிதர்களை அடையாளம் காணுதல், புத்தகங்கள் சொல்லுகின்ற மனிதர்களை அடையாளம் காணுங்கள். சினிமாக்களில் இல்லை, அவர்கள் சினிமாக்கள்ல இல்ல. எங்க ஐயா பெரியார்தாசன் சொல்லுவார், ஒருத்தன் உண்மையிலேயே குதிக்கிறான், அவனுக்கு பேர் டூப்புங்க. குதிக்கிற மாதிரி நடிக்கிறவன் தான் இங்க ஹீரோன்னு சொல்லுவார். உண்மைதானே அது? குதிக்கிறவனுக்கு 1000 ரூபாய் சம்பளம், குதிக்கிற மாதிரி நடிக்கிறவனுக்கு கோடி ரூபாய். இந்த நாடு பாருங்க. அவர் சொல்றார், உண்மையிலேயே வீரம் அப்படிங்கிறது, அவர் சண்டை போட்டுட்டே இருக்கிறார். திடீர்னு அவருடைய கையில இருக்கக்கூடிய வாள் குதிரையை வெட்டிருதுங்க. அவன் கீழே சாஞ்சிரான். இவரும் குதிரையை விட்டுட்டு கீழே இறங்குறார். மரபு, போர் மரபு. 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. ஒரு அடி அடிச்சார் பாருங்க, வாள் பறந்துருச்சு. அவன் கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்தவருடைய கழுத்துல போய் இவர் முட்டி கால வச்சிட்டார். கை ஓங்குதுங்க. ஏன் அலியார் வீரனாக போற்றப்படுகிறார் என்பதற்கான வரலாறை சொல்கிறேன். அப்படி வெட்டும் போது எடுத்துட்டு நடக்கிறார். வெட்டல போற கீழே இருந்த யூதன் கேட்கிறான், உன் பிச்சை எனக்கு தேவை கிடையாது, மரியாதையா கொண்டுட்டு போ. என்ன உயிரோட விட்டா முன்ன நான் சாவடிச்சிருவேன், என்ன கொண்டுட்டு போன்னு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சினிமால இருக்கிற மாஃபியா கும்பல் மாதிரி கத்துறான். அவன் கத்தன உடனே அவர் சொல்ற, இன்னைக்கு வேணா, நீ நாளைக்கு வா, நாளைக்கு உன் கூட சண்டை போட்டுக்கிறேன், நாளைக்கு வாங்குற. இன்னைக்கு சண்டை முடியணும், நீ என்ன தோக்கடிச்சிட்ட, இந்தா சண்டை போடு, இதோ நான் இருக்கிறேன், சண்டை போடு. நீ என்ன என்ன விட்டுட்டு போறது, வாழை வாங்கிட்டு விட்டுட்டு. அவர் கேட்டான், சரி நீ என்ன பண்ண? நான் என்ன பண்ண? நீ குதிரையில இருந்த, நான் குதிரையில இருந்தேன், என் வாள் அடிச்சது, உன் குதிரை போயிடுச்சு, நான் கீழே இறங்கினா இல்லையா? ஆமா. நீயும் நானும் வாள் சண்டை போடுது, வாள் பறந்துருச்சு, நான் உன்னை கீழே தள்ளிட்டேன். வாழை கழுத்துல இறக்கும் போது நீ என்னடா பண்ண? நான் என்னடா பண்ண? என் முகத்துல காரி துப்புன. ஆமா துப்புன. துப்புன உடனே உன் மேல எனக்கு தனிப்பட்ட கோபம் வந்தது. நீ யாரோ நான் யாரோ, நானும் நீயும் ஒரு நோக்கத்திற்காக சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம்.
அந்த நோக்கம் போய் உன் மீது தனிப்பட்ட முறையில் அந்த கோபம் வந்தது, என் மீது எச்சில் தெரித்ததனால் நான் அந்த கொலையை செய்திருந்தால் அது வீரம் இருந்திருக்காது, அது வன்முறையாக இருந்திருக்கும். அதனால் நான் உன்னை விட்டு விலகினேன் என்று சொன்னார். நோக்கம்தான் போருக்கு முக்கியம். இதை நம்ம சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? நம்முடைய நாட்டில் வீரம் என்பது தமிழர்களுக்கு காது குத்துவாங்க. ஆண்களுக்கு ஏன் தெரியுமா காது குத்துறாங்க? அது ஒரு அடையாளம். காது குத்துறது அப்படிங்கிறது நெஞ்சில நாம போர் அறிகுறியோட சாகணுங்கிறதுக்காக. அப்படி வாய்ப்பு இல்லாதவர்களை காதுல குத்தி விடுவாங்க. சொல்லுவாங்கல்ல, எனக்கு காது குத்தலான்னு நினைக்கிறியா அப்படின்னா என்ன அர்த்தம்? போர் செய்ய வாய்ப்பு இல்லாதவர்கள் காது குத்தி கொள்ளு. அதுதான் அப்படி ஒரு பழமொழியா வந்தது. செத்தாலன் மார்பை கீறி புதைக்கின்ற பரம்பரை நம் பரம்பரை. மீண்டும் சந்திப்போம். வாய்ப்புக்கு